சங்கீதம் 37:7 சொன்னது போல கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத மனிதர் வரக்கூடாதுன்னா நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. உன் வீட்டுக்குள்ள 3வது மனுஷர் வரக்கூடாதுன்னு நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. ஒரு வேதனையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன், நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இன்னைக்கு சில போதகர்களுடைய போதனைகளால நீங்கள் கவரப்படுறீங்க. அந்த போதகருடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரீச்சிங், வே ஆஃப் ப்ரீச்சிங், வே ஆஃப் சிங்கிங், வே ஆஃப் வர்ஷிப்பிங், அனாயிண்டிங், ஹீலிங், இந்த மாதிரி விஷயத்தால நாம கவரப்படுறோம். பெண்ணானாலும் சரி, பெண் போதகரோ ஆண் போதகரோ, பெண் வேலைக்காரனோ ஆண்டவருடைய வேலைக்காரனோ ஆண் வேலைக்காரனோ, ஏதோ ஒரு வகையில கவரப்படுறோம். கவரப்பட்ட பிறகு அவரோட நாம ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எதுவுமே தப்பு இல்லை. ஒரு போதகர் இடத்துல தானே நம்ம பாவ மன்னிப்பை கேட்க முடியும். ஒரு போதகர் இடத்துல இருந்து தானே வசனத்தை கேட்க முடியும். ஒரு போதகர் இடத்துல இருந்து தானே நாம ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தீர்க்க தரிசியின் இடத்துல இருந்து தானே வரக்கூடியவைகளை அறிந்து கொள்ள முடியும். எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஜெபிக்க கேட்டு ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல இருந்துட்டா சரியா இருக்கும். அதற்கு மேல போயிட்டு, அதற்கு மேல அடுத்த கட்டம் போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் மூலமா இன்னைக்கு பல போதகர்கள் அவர்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போகிறார்கள். நீங்களும் இழந்து போறீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதனால பல போதகர்கள் அவர்களுடைய பரிசுத்தத்தை, அவர்களுடைய வரங்களை இறக்குறாங்க. நீங்களோ உங்களுடைய பரிசுத்தத்தை, ஆண்டவர் கொடுத்த உங்களுடைய தரிசனத்தை, ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 7 வருடம் இந்த ஊழியம், நானும் வாலிபன் தான். எனக்கு ஒன்றும் 60 வயசு ஆகல. எனக்கு இன்னுமே 30+, 35+ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த 7 வருஷத்துல பல லட்சம் டைரக்டா நான் சொல்றேன், ஐ எம் a ஃபீல்டு ஒர்க்கர். இந்த யூடியூப்ன்றது இப்போ 1.5 வருஷமா தான். ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் இன் a ஃபீல்டு. ஐ எம் a ஃபீல்டு ஒர்க்கர். நான் ஃபீல்ட்ல போய் ஊழியம் செஞ்சவன். ஃபீல்டுனா என்ன? நிலத்துல அர்த்தமா? கிடையாது. நான் இறங்கி கிராமங்களில் போய் ஊழியம் செஞ்சவன். நகரங்களுக்கு நேரடியா போய் தேவனுடைய பிள்ளைகள் நேரடியா சந்தித்து ஊழியம் செஞ்சவன். அதனால எனக்கு தேவன் கொஞ்சம் குட்டி அனுபவத்தை ஒரு 7 வருஷம் கொடுத்தார். அந்த 7 வருஷ அனுபவத்துல லட்சக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் போதகர்கள், சில ஆயிரங்களை சந்திச்சிருக்கேன். போதகர்கள் லட்சக்கணக்கில் சந்திக்கல, சில ஆயிரங்கள் போதகர்களை நான் சந்திச்சிருக்கேன். சந்திக்கும் பொழுது எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் சொல்றேன். எனக்கு பர்சனலா நடந்த அனுபவம். நான் மறுபடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், ஊழியக்காரர்களை விட்டுருங்க. அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, அவர்களோட ஒரு உறவோ, அவர்களுடைய ப்ரீச்சிங்ல, அவங்களுடைய சிங்கிங்ல, அவங்களுடைய அனாயிண்டிங்ல கவரப்பட்டு அவர்களோட ஒரு பாண்டேஜ் ஏற்படுத்தணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உன் புருஷன் உனக்கு இருக்கா, உன் பிள்ளை உனக்கு இருக்கா, உன் பொண்டாட்டி இருக்கா, அவங்களோட பாண்டேஜ் ஏற்படுத்த நீ முயற்சி பண்ணு. நான் சொல்றது புரியுதா சிஸ்டர்? புரியுதா பிரதர்? உன் வீட்டுக்குள்ள உன் மனைவி இருக்கா, உன் மனைவியோட ஒரு பாண்டேஜ் ஏற்படுத்து. நீ உன் வீட்டுக்குள்ள உன் கணவன் இருக்கான், உன் கணவனோட ஒரு பாண்டேஜை ஏற்படுத்து. ஊழியக்காரனுடைய வேலை தேவ வார்த்தையை கொண்டு வர்றது, உன்னை அபிஷேகிக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய வழியில் நடத்துறது. நீ ஊழியக்காரனோட எந்த பாண்டேஜும் ஏற்படுத்தக்கூடாது. நீ ஊழியக்காரனை தான் பார்க்கணும். இந்த அண்ணனா, இந்த தம்பியா, ஒரு விளக்கணையும் தேவையில்லை. ப்ராஃபட் இஸ் அ ப்ராஃபட், preacher is a preacher, apostle is a apostle, a missionary is a missionary, evangelist is an evangelist. நீ ஊழியக்காரனை தான் பார்க்கணும். இந்த அண்ணனா பார்க்கிறது, தம்பியா பார்க்கிறது, ஃப்ரெண்டா பார்க்கிறது, இந்த விளக்கணெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுக்கமா இருக்கணும். வாலிபன் துடிக்கத்தான் செய்யும். அந்த வாலிபன் துடிச்சு அவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு தான் சொல்லும். அது சொல்றது இந்த உலகத்தின் தேவையில்லாத ஆவி. அதுக்கு இடம் கொடுக்காத. ஒரு நாள் அது விபச்சாரமா மாற்றப்படும். அதனால அந்த ஊழியனும் அவனுடைய ஊழிய அபிஷேகத்தை இழந்து போவான். நீயும் உன் பரிசுத்தத்தை இழந்து போவ. உன் நிம்மதியும் நீயும் கெடுத்துக்குவ. ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்க கெடுத்துருவ. நினைச்சு பாருங்க, ஒரு நல்ல பெரிய உண்மையாவே ஒரு ஊழியம் கட்டப்படுவது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் ரொம்ப பகிரங்கமா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஒரு ஊழியத்தை கட்டுறதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கட்டுவதுன்னா என்ன? ஒரு ஜெபத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள்
அந்த ஊழியனை விசுவாசிச்சு வர வைப்பது என்பது ஈஸி கிடையாதுங்க. இட் இஸ் நாட் ஈஸி. அதற்காக அந்த ஊழியக்காரன் உபவாசிக்கணும், மண்டியிடணும், தனக்கு இருக்கிற நோயோ பேயோ எல்லாவற்றையும் விட்டு எதை குறித்து கவலைப்படாம வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அதன் மூலமாய் அவன் ஓடணும், அற்புதங்கள் அடையாளங்களை செய்யணும். அதுக்கப்புறம் தான் ஊழியம் கட்டப்படும். அதுக்கப்புறம் தான் தேடி வருவான் ஜபத்துக்கு. இல்லாம வா வா வான்னு வந்துருவானா? நம்ம ஊழியம் 7 வருஷம். தேவன் தமிழ்நாட்டில் நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுதுதான் கூட்டமா இப்ப ஓடி வரான். ஊழியக்காரனும் சேர்ந்து ஓடி வரான் நம்ம ஊழியத்துக்கு. இல்லைன்னா வருவாங்களா? அப்படிப்பட்ட என்னிலும் பல வல்லமையான போதகர்கள் தமிழ்நாட்டில் உண்டு. என்னிலும் மேன்மையான வர்ஷிப் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் உண்டு. என்னிலும் அபிஷேகம் உள்ளவர்கள் உண்டு. ஆனா நான் தயவா என்ன கேட்டுக்கிறேன்னா, அவன் அப்படியே விட்டுருங்க பிளீஸ். அவன் பாட்டுக்கு ஊழியம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கட்டும். ஒரு ஊழியனை இயக்குவது தேவ ஆவியானவராக தான் இருக்கணும். மனுஷனுடைய ஞானம் இருக்கக்கூடாது. உன் ரிலேஷன்ஷிப் அவனுக்கு தேவையில்லை. நீ விசுவாசியா வந்தியா, ஜபம் பண்ணியா, ஆசீர்வாதத்தை வாங்கியா, போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் உனக்கும் ஊழியனுக்கும் இருக்கிற உறவா இருக்கணும். அவங்கிட்ட அப்படியே ஜபம் பண்றது, கால் பண்றது, அப்படியே பேச ஆரம்பிக்கிறது, கிக்கி கிக்கின்னு சிரிக்கிறது, சாட் பண்றது, சாப்பிட்டியா, பல்லு வலிக்கணையான்னு கேட்கறது, கொன்னே விடுவேன். இந்த சாப்பிட்டியா, இந்த பல்லு வளர்க்கணியா, இந்த ட்ரெஸ் போட்டியா, இந்த தலை சீவனியா, அதுக்கு அவன் பொண்டாட்டி இருக்கா? நீ யாரு? அவனுக்கு புருஷன் இருக்கான். உனக்கு என்ன வேலை? இதுதான் ஊழியனுடைய அபிஷேகத்தை கெடுக்குது. ஆண்டவர் அவனை மெதுவா வணஞ்சி வந்திருப்பார் லட்சங்களுக்கு பயன்படுத்த. நீ சாப்பிட்டியான்னு கேட்டோன்னே அவனுக்கு, ஏன்னா ஒரு ஊழியனை தப்பா நினைக்க கூடாது. எல்லாருமே பெண்களோ ஆண்களா இருந்தாலும் நான் பேசுறத உடனே ஒரு காயமா நினைக்காதீங்க. நான் பேசுறத மண்டையில ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரனை தேவன் பெரிய தரிசனத்தோடு தான் தெரிந்து கொள்வார். அவனை லட்சங்களுக்கு பயன்படுத்த, அவனுக்கு வரங்களை கிருபைகளை கொடுப்பது. நம்மள மாதிரி நிறைய பேரு பிணியாளிகளை ரட்சிக்க, வியாதிகளை குணமாக்க அந்த வரங்களை கொடுப்பார். அதே சமயத்துல ஒரு ஆவியை துரத்தும் பொழுது அந்த ஆவி இந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தையும் ஊழியனையும் படாத பாடுபடுத்தும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்களுக்கு இந்த வாழ்நாள்ல 100% பிசாசானவனால போராட்டம் உண்டு அப்படின்னா, இந்த உலகத்துல 100 தானே ஹையஸ்ட். 100% உண்டுனா ஒரு ஊழியனுக்கும் ஊழியர் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் 1000%. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதா சிஸ்டர்? புரியுதா பிரதர்? ஒரு ஊழியனுக்கு இந்த பிசாசு, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசு, உங்க மேல இருக்கிற பிசாசு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோய், அந்த கிரியைகளை துரத்துவதனால, கிளீன் பண்றதுனால, இவன் பிசாசோட ஒரு பகையை ஏற்படுத்த, ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துறான். அப்ப இந்த பிசாசு என்ன நினைக்குது? இத்தனை நாள் உன்னை கட்டி வச்சு எப்படியாவது ஆத்மாவை பாதாளத்துக்கு இழுத்துட்டு போய் ஆண்டவரை அவிசுவாசத்துல உன்னை நடத்தி ஆண்டவரை மறுதளிக்க செய்யலாம்னு நினைக்கும் போது, இந்த ஊழியக்கார வந்து உன்னை அனாயிட் பண்ணி, உன்னை காப்பாத்தி, உன்னை அபிஷேகம் பண்ணி, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில இழுத்துட்டு வந்துடுறான். அப்ப இந்த பிசாசு சும்மா விடுமா? கோபம் யார் மேல? உங்க மேலையா? பிசாசுக்கு கோபம் யார் மேல தெரியுமா? இந்த ஊழியக்கார மேல. அப்போ யுத்தத்தை தொடுப்பான். யார் மேல? ஆவிக்குரிய யுத்தம். இட் இஸ் சோ டிஃபிகல்ட். நான் மறுபடியும் சொல்ல, ஆவிக்குரிய யுத்தம். அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ஆல்ரெடி ஊழியனை சாய்க்க முடியலன்னா ஊழியர் குடும்பங்களை அவன் பாதிச்சுட்டு இருப்பான். ஊழியர்களுடைய வீட்டில் இருப்பவர்களை பாதிச்சுட்டு இருப்பான். அவர்கள் மூலமா பிரச்சனைகளை உருவாக்கி இவனை ஊழியத்துல பீஸ் ஆஃப் மைண்டா செய்ய விடாம அபிஷேகத்தை இழந்து போகிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த சூழ்நிலையில நீ ஒரு விசுவாசி வெளியில இருந்து சாப்பிட்டீங்களா அப்படின் போது ஊழியனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? தாம் மனைவி கேட்காததை எவ்வளோ ஒருத்தி கேட்கறதுனால அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எங்க இருந்தாவது ஒரு அன்பு கிடைக்கிறதுனால ஈஸியா விழுந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு பெண் ஊழியக்காரிக்கு தன்னுடைய வீட்டுக்குள்ள கனமில்லாமல் இந்த பெரிய யுத்தத்தை சந்திச்சு கொண்டு இருக்கும் பொழுது வெளியில இருந்து யாராவது வந்து, நல்லா இருக்கியா, நீ உன் வீட்டுல ஏதாவது கஷ்டமா, தேவைகள்லாம் இருக்கான்னு கேட்டோன்னே டபக்குன்னு, என் வீட்டுல இருக்கவங்க கூட என்னை புரிஞ்சுக்கல, நான் இத்தனை பேருக்கு உதவியா இருக்க, ஊழியம் செய்யறேன், என்னை புரிஞ்சுக்கல, எத்தனையோ 1000 பேர் என்னை நம்பி மரியாதையோட வராங்க, அந்த வீடு என்னை கேவலப்படுத்துது பாரு, அவர் என்ன அன்பு செலுத்துறாருன்னு ஈஸியா விழுந்து போக வாய்ப்பை ஏற்படுத்திருக்க. நான் விசுவாசிகளுக்கு தயவா கேட்கிறேன், ஊழியனிடத்துல ஜெபிக்கிறியா? எஸ், குட். அவரை விசாரிக்கிறியா? அவங்களுடைய நலத்தை தெரிஞ்சுக்கிறியா? எஸ், குட். ஆனா இந்த சேட் பண்றது, அவங்களுடைய வீட்டு காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அவங்களுடைய பிளான்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, இந்த வேலையை வச்ச
இந்த வேலையை செய்யாதீங்க. நீங்க நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஊழியக்காரனெல்லாம் நம்ம முடிச்சு விட்டோன்னா நமக்கு யார் ஊழியம் செய்வான்? நீங்க ஏதாவது உற்பத்தி பண்ணி ஊழியக்காரர்களை உருவாக்குறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா உங்களுக்கு, விசுவாசிகளுக்கு? நம்ம ஊருக்குள்ள எல்லா ஊழியக்காரனையும் நம்ம முடிச்சு விட்டுருவோம், விபச்சாரத்துல விலை தள்ளிடுவோம், வேசித்தனத்தை பண்ண வச்சிருவோம். நம்ம இப்படி போய் சிரிச்சு அவனை விலை செஞ்சு அவங்க கூட விபச்சாரம் பண்ணி அவனை முடிச்சு விட்டுருவோம், அவன் சபையை முடிச்சு விட்டுருவோம், அவனுடைய நற்சாட்சியை கெடுத்துருவோம், அவனுடைய ஊழியத்தை நாசமாக்கிடுவோம். அடுத்தது இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்ய யார் இருக்கா? எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். கொஞ்சம் நாமும் மனம் திரும்பணும், நாமளும் மனம் திரும்பணும். அப்ப இந்த பிசாசானவன் உன்னையும் கெடுக்கிறான், ஊழியரையும் கெடுக்கிறான், ஆவிக்குரிய எல்லா விஷயத்தையும் கேட்டு போட்டுறான், மொத்தமா முடிச்சு விட்டுறான், மொத்தமா முடிச்சிடறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையாங்க? என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். அதுதான் சொன்னது போல, பாஸ்டர் என்ன பாஸ்டர் பகிரங்கமா சொல்றீங்க, நான் யாருக்குங்க பயப்படணும்? பார்த்துட்டு இருக்கேன், நீங்களா என்ன பரலோகம் கூட்டிட்டு போக போறீங்க? என் உத்தமமும் என் நீதியும் தான் என்ன பரலோகம் கூட்டிட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்ககிட்ட நான் உத்தம வேஷம் போடுறதுனால என்ன பரலோகத்தை கூட்டிட்டு போயிருவீங்களா? உங்ககிட்ட உத்தம வேஷம் போடுற அவசியம் எனக்கு இருக்கா? ஆண்டவர் முன்னாடி இருக்கார், நான் அவருக்கு தான் உண்மையா இருக்கணும். ஏன்னா அவரு தான் என்ன பரலோகம் கூட்டிட்டு போக போறார். அதனால தான் பகிரங்கமாவே சொல்றேன். எத்தனையோ அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். சிலரை ஆவிக்குரிய காரியங்களில அவர்களை நடத்த முயற்சி பண்ணி நடத்தியாச்சு. சிலர் திருந்துறதே இல்லை, திருந்தாத ஜென்மங்கள் சிலது இருக்கு, அதெல்லாம் துரத்தியாச்சு. சிலரை அன்பால திருத்த முடியுது, ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல வராங்க, அவங்கள அன்பால நோ 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 நோன்னு சொல்லி திருத்த முடியுது. சிலரெல்லாம் திருத்த முடியுறது இல்லை, அது அதுலயே ஊறி போனது போல இருக்கு. அப்படிப்பட்டதெல்லாம் என்ன செய்யணும்னா, போய் திருத்துறதுக்குள்ள முயற்சி பண்றதுல பிளாக் பண்ணி போய் தொலைன்னு துரத்தி விட்டுறது. அவ்வளவுதான். உன்னால எனக்கு ஆக வேண்டியதுல போக வேண்டியது, போய் தொலை. நீ இருக்கிறதுனால இருக்கிற ஊழியமும் கெட்டு போகுதுன்னு சொல்லி துரத்தி விட்டுற. அவ்வளவுதான், பிளாக் பண்ணிடு. இதை பகிரங்கமா சொல்லுங்க, செய்யுங்க. பிளாக், நோ, லேர்ன் டு சே நோ. ஒவ்வொரு பெண்ணையும், ஒவ்வொரு குடும்ப பெண்களையும் நான் கேட்கிறேன், 55 வயசுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்கிறேன், நான் அன்போடு கேட்கிறேன். லேர்ன் டு சே நோ. அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் தயவு செஞ்சு லேர்ன் டு சே நோ. நோ சொல்லி பழகு. நீ நோ சொல்லி பழகலன்னா உன் வாழ்க்கையில நிறைய இழந்து போவ, நிறைய இழந்து போவ. நோன்ற ஒரு வார்த்தை தீமையான மனுஷனை உன் அருகிலே வரவிடாது. ஹல்லேலூயா. அவன் நல்லா அருமையா தேனை போல பேசுவான், தேனை போல பேசுவான் அந்த பொண்ணு, தேனை போல பேசுவான் அந்த ஆணு. எல்லாத்தையும் அமைதலா கேளு, கேட்டுட்டு கிளம்பு. நோ, என்ன சொல்லணும்? நோ, நோ சொல்லு. அந்த பிசாசு உன்னை விட்டு ஓடிரும். ஹல்லேலூயா.